வராகி தாயே போற்றி போற்றி. அன்பு குழந்தையே, என்னுடைய கைகளை தொட்ட உன் வாழ்வில் சர்வ நிச்சயமாக நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கானதை உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். உன் நல்ல மனதிற்கு நிச்சயமாக நீ எதிர்பார்க்கும் எல்லா விஷயங்களும் நன்மையாகவே நடந்து முடியும். எப்போதும் எங்கும் எதிலும் நிதானத்தை மட்டும் கடைப்பிடியேன் செல்லமே. எந்த விஷயத்திலும் நீ ஒருபோதும் பதற்றம் அடையாதே. எதை செய்வதாக இருந்தாலும் அதை எனக்கு அர்ப்பணித்து மனதில் நினைத்து தொடங்கு. நிச்சயமாக நீ கேட்ட வரங்களை எல்லாம் என் கைகளிலிருந்து உனக்கு தரப்போகிறேன். அப்படி உனக்கானதை ஆசீர்வதித்து அருளுவதற்காக தான் என் கைகளை தொடச் சொன்னேன். நிச்சயமாக இனி எல்லாமே நீ சந்தோஷப்படும்படியாக உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக, வெற்றிக்குரிய நாளாக இருக்கப் போகிறது. என்னுடைய வாக்கில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். உன் மனம் வருத்தப்படும் விஷயங்களை எல்லாம் சரி செய்து உன் வாழ்க்கையை வெற்றி பெறச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அறிவை விட தைரியத்தால் தான் எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும் என்பதை புரிந்துகொள். ஒருபோதும் தைரியத்தை மட்டும் கைவிட்டு விடாதே. துணிச்சலோடு நீ இருந்தால் துணையாக நான் வருவேன் என் தங்கமே. இதுவரைக்கும் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்துவிட்ட உன் வாழ்வில் இனிமேல் எதற்காகவும் பயம் கொள்ளாதே. உன் வாழ்க்கை இன்னும் இன்னும் உனக்கு கற்றுத்தருவதற்காக பல பாடங்களை வைத்து கொண்டு காத்திருக்கிறது. அந்த பாடங்கள் எல்லாமே உனக்கு நல்லதாகவும் நன்மையாகவும் இருக்கும்படி நான் பார்த்துக்கொள்கிறேன் என் செல்லமே. உன்னை காணவில்லை என்று தேடுவதற்கு உன் மீது அன்போடும் பாசத்தோடும் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இருந்தாலும் கூட, நீ தொலைந்தால் சந்தோஷம் என்று நினைக்கக்கூடிய ஒரு சிலரும் உன் வாழ்வில் இருக்கத்தான் செய்கிறார்கள். உன் வாழ்க்கையை எப்போதும் அதன் போக்கிலேயே வாழ கற்றுக்கொள். எப்போதும் இந்த உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் எல்லாரையும் போட்டி போட்டு பொறாமையாகத்தான் நினைப்பார்கள். அதே நேரத்தில் அவர்கள் உயிரை விட்டுவிட்டார்கள் என்றால் நீ உயிரோடு திரும்பி வந்துவிடு என அழுவார்கள். உயிரோடு இருக்கும்போது மதிக்காத இந்த உலகம் உயிர் விட்ட பிறகு அழுது என்ன பிரயோஜனம் இருக்கப் போகிறது? இதை புரிந்து கொண்டு நீ எப்போதும் யாரையும் அலட்சியமாக நினைக்காமல் எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்க பழகு. உன் மனதை காயப்படுத்திய மனிதர்களை எல்லாம் இந்த வராகி தாய் நான் பார்த்து கொள்கிறேன். நீ ஒருபோதும் ஒருவரிடம் சண்டை போட்டு விட்டோ அல்லது ஒருவரின் மனதை காயப்படுத்தி விட்டோ இன்னொருவரின் மனதை மகிழ்விக்க நினைக்காதே. நீ எய்த அம்பு எந்நேரம் வேண்டுமானாலும் உனக்கு திரும்பி வரலாம் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே. உனக்கு பிடித்ததாகவே இருந்தாலும் அதை உன்னிடம் பிடித்து வைத்து கொள்ள வேண்டும் என நினைத்தால் அது உன் கைகளில் தங்காது. கண்டிப்பாக உனக்கானது உன் கைகளில் வந்து சேர்வதற்கான காலம் தள்ளி போகும். ஆனால் கண்டிப்பாக நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் நான் கொடுத்து விடுவேன். நாளையிலிருந்தே ஒவ்வொன்றாக உனக்கானதை உன் கைகளில் தரப்போகிறேன். யாரோ ஏதோ செய்கிறார்கள், உன்னை புறக்கணிக்கிறார்கள் என தெரிந்தும் கூட மறுபடியும் மறுபடியும் அவர்களை தேடி போகக்கூடிய அப்பாவி பிள்ளையாகவே நீ இருக்கிறாய். மறுபடியும் அவர்களிடமே பேசக்கூடிய யதார்த்தவாதியாக நீ இருந்தாலும் எல்லாவற்றையும் சரி செய்ய இந்த வராகி தாய் நான் இருக்கிறேன். ஏதாவது ஒரு வடிவத்தில் இந்த வராகியின் குங்குமம் உன் கைகளில் வந்து சேரும்படி நான் செய்வேன் என் செல்லமே. நீயும் அதை தினமும் வைத்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக இருந்தால் உன் வாழ்க்கையின் வழித்துணையாக நான் இருப்பேன். யாருமே இல்லாமல் தனியாக நிற்கதியாக நிற்கும் உன்னை காப்பாற்றி உனக்கு துணையாக நான் இருக்கப் போகிறேன். முதலில் உன் பயத்தை தூக்கி எறி. நடக்குமோ நடக்காதோ என்கிற சிந்தனையில் இருப்பதை விட என்னை நம்பினால் உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்கும். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் ஒரே அடியாக அதில் மூழ்கிவிடாதே என் செல்லமே. மிதக்க கற்றுக்கொள். வாழ்க்கையை வாழ்வது ஒரு முறைதான். அதை உனக்காக வாழ தயாராகு. நீ கீழே விழுகும் போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கவும், மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும், தனியே நீ அழுகும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் இந்த வராகி தாய் நான் இருக்கிறேன். ஓடி ஆடி வேலை செய்ய வேண்டிய வயதில் சோம்பேறித்தனத்தோடு உட்கார நினைக்காதே. அப்புறம் வயதான பிறகு உட்கார வேண்டிய வயதில் நீ நினைத்தாலும் ஓடியாடி வேலை செய்து சம்பாதிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டு இப்போதே உனக்கான விஷயங்களை சேர்த்து வைத்துக்கொள்.
உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக மாற்றி அமைப்பேன். எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்வேன். நீ நினைப்பதெல்லாம் உடனே நடந்து விடாது, சில காலமாகும். ஆனால் நிச்சயமாக என் மீது நம்பிக்கை வைத்தால் உனக்கானதை உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன். இந்த வராகி தாய் உனக்கு கஷ்டங்களை தருகிறேனே என கலங்காதே. காரணமின்றி நான் எதையும் செய்வது கிடையாது. நான் போட்ட பாதையில் நான் போட்ட திட்டப்படிதான் உன் வாழ்க்கை பயணம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் தங்கமே. நேற்றைய சூழ்நிலையை வைத்தும் உன் வாழ்வில் நேற்று நடந்த விஷயங்களை வைத்தும் இன்றைய தினத்தை தீர்மானித்து விடாதே. உன் வாழ்க்கை எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாறும். நாளைக்கே உனக்கேற்றாற் போல உனக்கு நல்ல விதமாக நான் மாற்றித் தருகிறேன். 100 முறை நீ கீழே உடைந்து போனாலும் 1000 முறை உன்னை நான் உருவெடுக்கச் செய்வேன். உனக்கான வலிமையையும் நம்பிக்கையும் தர நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. நீ நினைத்ததையெல்லாம் அடைவதற்கு நீ நினைத்து பார்த்ததை விட அதிகமாக உழைக்க வேண்டும் என் செல்லமே. நீ ஒருபோதும் யாரையும் கேவலமாக நினைக்காதே. காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும். இந்த உலகத்தில் வேண்டாம் என புறக்கணிக்கப்பட்ட பல பேர்தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவர்களாக இருக்கிறார்கள். உன்னை விட்டுட்டு போனவர்கள் முன்பாக, உன்னை வேண்டாம் என வெறுத்து ஒதுக்குபவர்கள் முன்பாக நீ பெரிய ஆளாகி வாழ்ந்து காட்ட வேண்டும். எல்லாரும் உன்னை தேடி வருமளவிற்கு அல்ல, யாருமே உன்னை நெருங்கக்கூட யோசிக்கக்கூடிய அளவுக்கு மிக மிக பெரிய பலமான ஆளாக, வசதி வாய்ப்பு வாழ்க்கை உள்ள ஆளாக நீ மாற வேண்டும் என் செல்லமே. அதற்கு உன்னை கூழாங்கல்லாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் மத்தியில் நீ வைரக்கல் தான் என்பதை நிரூபிக்க வேண்டும். கூழாங்கல்லும் வைரக்கல்லும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அதற்கு உரிய தகுதியும் தராதரமும் வேறல்லவா? நீ வைரமாகவே இருந்தாலும் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு சரியாக உன்னுடைய மதிப்பு புரியவில்லை என்றால் உன்னை கூழாங்கல்லாகத்தான் நினைப்பார்கள். ஆனால் கூழாங்கல் கூட சரியான மனிதர்கள் கையில் கிடைத்தால் அவர்கள் அதை வைரமாக போற்றி பத்திரமாய் பாதுகாப்பார்கள். எந்த பொருளும் எந்த மனிதருமே அவர்களை சுற்றியுள்ள மனிதர்களை சார்ந்ததாகத்தான் இருக்கு. இத்தனை நாட்களாக நீ கண்ணீர் சிந்திய நாட்களையெல்லாம் மறந்துவிடு. உன் கண்ணீருக்கு காரணமாக இருந்தவர்களை மறந்தும் கூட மன்னித்து விடாதே என் செல்லமே. நீ தவறேதும் செய்யாமல் உன் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில். உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை நிறைவானதாக ஆக்கித்தர நான் இருக்கிறேன். தேவை முடிந்த பின் உன்னை குறை சொல்லக்கூடிய இந்த மனிதர்களை நினைத்து நீ கஷ்டப்படவோ கவலைப்படவோ வேண்டாம். நீ பொறுமையாக இருந்தால் எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் வேண்டுதலை என்னிடம் சொன்னால் அனைத்தையும் நல்ல விதமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். கண்ணிமைக்கும் நொடியில் உன் கண்ணீரை துடைக்க இந்த வராகி தாய் வருவேன் என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகு.